ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு குதூகலமான சிறுவன் வாழ்ந்தான். அவன் பெயர் வினோத். வினோத் எப்போதும் புதிர்கள், ரகசியங்கள், மர்மங்களை பற்றி ஆராய்ந்து கொண்டிருப்பவன். அவனுக்கு மிகவும் பிடித்த விஷயம் அந்த ஊரின் அருகிலுள்ள மாயை காட்டின் மர்மங்களை ஆராய்வது. அந்த காட்டில் நமக்கு தெரியாத பல நெடுந்தொடர்கள், மறைந்த பாதைகள் இருந்தன. கையின் வழியில் யாரும் போகவில்லை. ஊரின் பெரியோர்கள் அந்த காட்டுக்கு செல்லாதீர்கள், அது மாயை காட்டாக மாறி இருக்கிறது என்று எச்சரித்தனர். ஆனால் இந்த எச்சரிக்கைகள் எல்லாம் வினோத்தை தடுப்பதாக இருந்தன. அவன் அந்த காட்டின் மர்மத்தை வெளிப்படுத்த முடிவை எடுத்தான். ஒரு சனிக்கிழமை காலை வினோத் ஒரு பெரிய பையுடன் காட்டுக்குச் சென்றான். அவன் பையில் சில உணவுப் பொருட்கள், ஒரு மெழுகுவர்த்தி மற்றும் ஒரு பெரிய ஆய்வு கண்ணாடி இருந்தது. காட்டுக்குள் நுழையும் பொழுது வினோத் கவனமாக நடந்தான். சிமிட்டும் மழையிலும் மரங்களின் இடையே ஒரு கலவையான குரல் கேட்கப்பட்டது. இப்போது வினோத் மிகுந்த ஆர்வத்துடன் அதனை படித்தான். வழியிலும் அவன் சந்திக்கும் மரங்கள் வேறுபட்ட வடிவங்களை கொண்டிருந்தன. சில மரங்கள் மிகவும் பழையதாக தோன்றினாலும் சில மரங்கள் புதிதாக தோன்றின. அவனுக்கு இப்போது அதிர்ச்சியானது என்னவென்றால், அந்த காட்டில் இருள் திரிந்து அதனுடன் ஒரு புதிய கோபுரம் தோன்றியது. அது வினோத்துக்கு மிகவும் புதிதாக தோன்றியது. வினோத் அங்கு சென்று அந்த கோபுரம் பற்றி ஆராய்ச்சி செய்யத் தொடங்கினான். 13வது கதை என்று கோபுரத்தில் எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்தன. அது மிகுந்த மர்மமானதாய் தோன்றியது. வினோத் அது இவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது என்று நம்பி அதில் உள்ள செருகுகளை ஆராய்ந்து பார்க்க தொடங்கினான். இந்த செய்தியை தவிர்க்க முடியவில்லை. அவன் செருகுகளை களைந்து ஜோடிகளை போட்டு கொண்டிருந்தது. இந்த கோபுரம் மாயை வளைப்புகளின் கடவுளை கொண்டது. அனைத்து செருகுகளும் சரியாக இருந்தால் அது எல்லாம் மாயையானது. சரியானது பொருள் விழுங்க முடியும்.